அனைவருக்கு வணக்கம். இப்போ நாங்கள் வந்து கடற்கரையில் உட்காந்துருக்கோம், மெரினா பீச்சில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நாடகம் நடிக்க இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே வந்து அரசாங்கத்துலேயே எதுவுமே வாங்கலை. நீங்கள் கொடுக்குறீங்களா நாடகம் இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா 1000 தடவை எழுதி பார்த்தேன் பொருள் காட்சிக்கு, அதில் ஆளை 10 கொடுக்குறாங்க. ஏன்னா உண்மையாலுமே என்னுடைய கணவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது. ஒரு வீடோ அரசாங்கத்தில் எதுவுமே நான் வந்து லாபம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இத்தனை தடவை எழுதி கொண்டு நீங்கள் கொடுக்குறேன். ஆனால் நாடக நடிகர்களை நிறைய பேர் லட்சாதிபதியாக இருக்காங்க, நிறைய பேர் நடுத்தரமாக இருக்காங்க. ஆனால் அந்த கலாவிதி தெரசா இன்னும் என்ன மாதிரி ஒரு சிலர் சுகந்தி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு கணவர் வந்து இல்லை. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவரை வச்சு என்ன பண்ண முடியும்? வாடகை கொடுக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? மற்றபடி என்ன பண்ண முடியும்? வாடகைக்காரவங்க வந்து வீட்டை காலி பண்ணுன்றாங்க. நீங்கள் வீடு கொடுக்குறன்றீங்க, எல்லாருக்கும் 10ஆம் முறையில் எழுதுறீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. முதலமைச்சரே, நீங்கள் எங்களுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு சீக்கிரம் நீங்கள் உதவி தர மாதிரி ஒரு வீடு தர மாதிரி கேட்டுக்கிறேன். மேலும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்காக நாங்கள் ஓட்டுக்கு கலை நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் நிகழ்ச்சியை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஊதியம் வந்து எங்களுக்கு போராத ஒரு ஊதியம். ஏன்னா ரொம்ப அடிமட்ட காசு. இப்போ பொருட்காட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுற்றுலாத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆளை தான் போட்டுக்கிறாங்க, எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அது என்ன பண்ணுவோம்? உங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. போகிற இடமா பார்த்து எங்களுக்கு நீங்கள் இருக்க ஆட்சியில் வந்து எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் தான் வந்து காலம்புறம் ஆட்சி செய்ய போகிறீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். ஏன்னா மோடி வந்து எல்லாரையும் அழிச்சிட்டாரு. எல்லா துறையும் போயிடுச்சு, விவேசியல் போயிடுச்சு, லைட்டு போயிடுச்சு, ரயில்வே துறை போயிடுச்சு, இன்னும் எத்தனையோ நிறுவனங்கள் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அதை மீட்டு எடுக்கணும்னா நீங்கள் 2 பேரும் தான் சரியான ஆள். இவங்க வந்து இருந்தால் உலகத்தையே அழிச்சிடுவாங்க. நாட்டை மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தையே மக்கள் இடமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.